இது எங்க அப்பா தமிழ் தேசிய அரசியல் பேராசன் நம்ம அப்பா மணியரசன் ஒன்னு சாம்பார் என்று சொல்லு, இல்ல கருவாட்டு குழம்பு என்று சொல்லு, ரெண்டையும் சேர்த்து கருவாட்டு சாம்பார்னு சொல்லிட்டு இருக்காது. அது வேறு இது வேறு. இப்ப என்ன சொல்றாரு தெரியுமில்ல ஐயா, காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. இப்ப நேத்து இது என்ன புது கதையா இருக்கு, காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒன்னா. அது அவர் ஏன் ஒன்னா நினைச்சிட்டாருன்னா, அண்மையில வந்த படத்துல வில்லனும் கதாநாயகன் ஒரே ஆளா நடிச்சதுனால ரெண்டு ஒன்னா நினைச்சார். ஏன்னா அது ஒரே ஆளே ரெண்டு வேடம் போட்டதுனால திராவிடமும் வேணும் இதுவும் வேணும். இது ஏன் வேணும், இது ஏன் வேணும் தெரிஞ்சா சொல்ல மாட்டேமாப்பா. 75வது ஆண்டு பொன்விழா கொண்டாடுகிற ஒரு கட்சிக்கே திராவிடம்னா என்னன்னு தெரியல. அதாவது யுவரானர், இப்ப என்ன செக்ஷன் இருக்கோ உங்களுக்கு தெரியாத செக்ஷன் இல்ல, அதுல அத பார்த்து உங்களுக்கு தெரியாதுல, அதுக்கு பார்த்து அதுக்கு மாதிரி ஏதோ பண்ணி விடுங்க. ஏய் குறுக்க என்ன திராவிடம் ஓயாம கேள்வி கேட்கலப்பா. நான் ஒரு ரூட்டை பிடிச்சி 60-70 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ இங்க வாப்பா, அவரே சொல்லிட்டாரு கல்யாணம் தான் திராவிடம். திராவிடம் என்பது வேறு, தமிழ் தேசியம் என்பது வேறு. தமிழருக்கு திராவிடம் என்பது அயன்மை, தமிழருக்கு தமிழ் தேசியமே பொருந்தும் இயன்மை, தமிழமே பொருந்தும் இயன்மை, தமிழ் தேசியமே பேருண்மை. தூய பாவலர், தூய தமிழ் பாவலர் எங்க தாத்தா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். நல்லா கவனிச்சுக்கணும். திராவிடம் தமிழர்களுக்கு தீது, மொழி ஞாயிறு தேவினைய பாவானர். நம்முடைய புரட்சி பாவலர் பாடாத திராவிடமாடா? எல்லாம் இங்க இருக்கிற எல்லாரும் திராவிட குஞ்சுகளும் பிஞ்சுகளும் தான். ஐ am also. I agree. நான் கூட காவிரியிலே தண்ணி தர மறுக்கிற காங்கிரஸ் வெல்ல வேண்டும் என்று தமிழர்களுடைய ஓட்டு பிச்சை கேட்பது திராவிடம். தண்ணி தர மறுப்பவனுக்கு ஒரு சொட்டு நீர் தர முடியாது என்று சொல்லுகிற அவனுக்கு ஒரு சீட்டுமில்லை, உன்னோடு தேர்தல் கூட்டுமில்லை என்று சொல் என்று சொல்லுவது தமிழ் தேசியம். இரண்டு முன்றா அடிப்படையே தவறு, அடிப்படையே தவறு. இது கொள்கை இல்ல, கூமுட்ட. அதுவும் ஆளுகின கூமுட்ட. இங்க ஒன்று சாலையில அந்த ஓரத்துல நில்லு, இல்ல இந்த ஓரத்துல நில்லு. நீ நடுவால நின்னா லாரி அடிச்சு செத்து போயிருவா பாத்துக்க. விடுதலை போராட்டம் எங்காலும் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் பக்கம் நில்லு, இல்ல வெள்ளக்காரன் லார்ட் மவுண்ட் பேட்டன் பிரபு பக்கம் நில்லு, இல்ல எங்காலும் பகத்சிங் பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு. நான் நடுநிலை. இது நடுநிலை இல்லை, மிக கொடுநிலை. வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங். தம்பி வந்தாச்சு. நான் கருவிலேயே என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு பிறந்தவன். எவன் என் எதிரி, எவன் என் இனப்பகைவன் என்று முடிவெடுத்துட்டு தான் களத்துக்கு வந்தேன். நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல, ஒடும் சிறையிலிருந்து சிந்தித்து வந்தவன். சத்தமா பேச. ஆமா சரக்கு இருக்கு, கருத்து இருக்கு. சத்தமா பேசுறோம். எங்களுக்கு எங்கள் முன்னவர்கள் கற்பித்தது ஒன்றுதான், உண்மையை பேசு, உறக்க பேசு, உறுதியாக பேசு, அதை இறுதி வரை பேசு. நீயே உண்மையான வீரன், தெய்வ திருமகன் எங்கள் தாத்தா
முத்துராமலிங்க தேவர் எங்களுக்கு கற்பித்தது. மகனே, நீ சத்தியத்தை பேசு, சத்தியமாக பேசு, உண்மையை பேசு, உறக்க பேசு. இதான் எங்க கோட்பாடு. ஏன்? எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்குகிறான். சும்மா முழங்கு சங்கே, பேசு சங்கே. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே. திங்களோடும் செலும்பரி தன்னோடும் உடுக்கலோடும் மங்குள்கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள். ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோருக்கு ஞாபகம் செய். முழங்கு சங்கே முழங்குங்கிறான். அவன் பேரண்டா நானு, அவன் பேரன். சினிமாவில் பஞ்சிடலாக்குல தம்பி, இது நெஞ்சிடலாக்கு, இது நெஞ்சு நெஞ்சு நெஞ்சிடலாக்கு. இதயத்திலே நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வாய் வழியே வந்து விழும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் என் இனம் தூக்கி சுமந்து வருகிற வலியின் மொழிதான் எங்கள் மொழி. விடுதலை பெற்றவன் பேசுவதற்கும் அடிமை உரிமைக்கு பேசுவதற்கும் வேறுபாடு உண்டு ப்ரோ, வேறுபாடு உண்டு. வேறுபாடு உண்டு ப்ரோ. அதெல்லாம் இல்ல, எங்கள் கோட்பாடு ஒன்றுதான். என் லட்சியத்திற்கு, எங்கள் லட்சியத்திற்கு எதிராக எங்களை பெற்றவர்களே வந்தாலும் எதிரி எதிரிதான். அதுல அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது. ஐயா பெரியார் அவர்கள் திராவிட இயக்கத்தில் முன்னோடி தளபதிகளில் ஒருவன். என் தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். நன்கு விளங்கணும். வென்று வருவான் திராவிட. அவர் படிச்சு பாரு, அவர் பார்க்கல எல்லாம். பல காலம் திராவிடம் திராவிடம் பாடி வர்றாரு. ஒரு காலகட்டம் மறந்தவராக அவன் பேரை நான் முடிச்சுக்கிட்டேன். நானும் முடிச்சிருக்க மாட்டேன். அந்த ஃபேமிலியில் நானும் ஒன் ஆஃப் தி மெம்பர். இப்ப நம்ம ஆளுக்கு போய் சைன் அடிக்கிறாங்கல்ல, அது மாதிரி நான் கொஞ்சம் பெருசா அடிச்சிருப்பேன். அது யாரு? இந்த இருக்காரு பாருங்க. 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சீமா எங்க கை கட்டி இப்படி பார்த்துட்டே இருக்கேன். என்னடா சொல்றாரு அவர்? எதுவுமே எனக்கு புரியலையே. எது சொல்றாரு? அப்பத்தான் தெரியுது. கூப்பிட்டு வாங்கி செவுத்துல அடிச்சு மண்டை கலங்கி பொறி கலங்கி நிப்போம்ல, அப்பத்தான் தெரியுது. ஓ, இவ்வளவு வேலை இருக்காடா. அன்னைக்கு தான் மாறுது. என்ன நீ தோத்து நிக்கிற அப்படின்னு. தம்பி, யாருகிட்ட தோத்தேன்? என் ஆத்தாள் அப்பன்ட்ட, என் அண்ணன் தம்பிக்கிட்ட, என் மாமன் மச்சினன்ட்ட. உலகத்தில, உலக அரசியல் வரலாற்றுல, இந்திய அரசியல் வரலாற்றுல, தமிழக அரசியல் வரலாற்றுல 4.5 லட்சம் வாக்க வாங்கின கட்சி உயிரோட இருந்ததே இல்லடா. அதுக்கப்புறம் 4.5 விழுக்காடு 17-18 லட்சம். அதுக்கப்புறம் 31, அதுக்கப்புறம் 36. வளர்ந்து வருது அப்படின்னா தோல்வி இல்ல தம்பி, இது தோல்வி இல்லை, இது சீன மூங்கில்.